ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் ப்ரோனவுன்ஸை பற்றி பார்ப்போம். ப்ரோனவுன்னா ப்ரோ அப்படின்னா அதோடைய மீனிங் என்னன்னா இன்ஸ்டெட் ஆஃப் அப்படின்னு அர்த்தம். அப்போ ப்ரோனவுன்னா இன்ஸ்டெட் ஆஃப் எ நவுன், ஒரு நவுனுக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள். இதோடைய யூஸ் என்ன அப்படின்னு கேட்டால், டு அவாய்ட் ரெப்படேஷன் ஆஃப் ப்ராப்பர் நவுன்ஸ். சரியா? ஏதாவது ஒரு நவுனை நாட் ஓன்லி ப்ராப்பர் நவுன்ஸ், எந்த ஒரு நவுனையுமே திருப்பி திருப்பி அதை ரிப்பீட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக இந்த வேர்ட்ஸ் நம்ம அதுக்கு பதிலாக பயன்படுத்தணும். ஃபார் எக்ஸாம்பிள், ராஜா இஸ் அ குட் பாய், ராஜா கோஸ் டு ஸ்கூல் ரெகுலர்லி, ராஜாஸ் ஃபாதர் இஸ் அ டாக்டர், ராஜாஸ் மதர். இப்படி நம்ம எல்லா சென்டென்ஸ்லையுமே ராஜா ராஜான்னு ரிப்பீட் பண்ணுறதுக்குலாம் என்ன பண்ணிக்கலாம், ஹி, ஹிஸ், ஹிம் இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய காலம்ல இருக்கக்கூடிய எல்லா நவுன்ஸுமே சப்ஜெக்டிவ் ப்ரோனவுன். இது எல்லாத்தையுமே சப்ஜெக்ட் ஏரியாவில் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அதாவது வேர்புக்கு முன்னாடி கூடிய ஏரியாவில் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இது பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டிவ் ஏரியா. ஆப்ஜெக்ட் வேர்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இருக்கு இல்லையா, அதுதான் ஆப்ஜெக்டிவ் ஏரியான்னு சொல்றோம். அதனால இது ஆப்ஜெக்டிவ் ப்ரோனவுன் சொல்லுவோம். இதை நம்ம பொசசிவ் அட்ஜெக்டிவ்னு சொல்லலாம். மொத்தத்தில் இது ப்ரோனவுன்ஸ். ஏன்னா மை ஹவுஸ் அப்படின்னா என்னுடைய வீடு. இங்கே அட்ஜெக்டிவ் செய்யக்கூடிய வேலை செய்யறதுனால இந்த ப்ரோனவுன் பொசசிவ் ப்ரோனவுன்ஸ் சொல்லலாம், அட்ஜெக்டிவ்ஸ் சொல்லலாம். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, இப்படி நான் எழுதியிருக்கேன். ஐ மை மீ, வி அவர் அஸ், யூ யுவர் யூ, தே தேர் தம், ஹி இஸ் ஹிம், ஷீ ஹர் ஹர், இட் இட்ஸ் இட். இது குழந்தைங்களுக்கு எப்படி ஒரு பாட்டு மூலமா சொல்லி தர்றது அப்படின்னு நான் சொல்லி தர போறேன், பாருங்க. ஐ மை மீ, வி அவர் அஸ், யூ யுவர் யூ, தே தேர் தம், he is him, she her her, it it's it, that's all sir. ஆனா இந்த டியூன் எந்த சாங்குடைய டியூன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.